தரப்பிலிருந்தும் 3000 காவலர்கள் பாதுகாப்புக்காகவும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சிறப்பு நேரலையில் ஆன்மீக இசை சொற்பொழிவாளர் செந்துஜாவும் நம்மிடையே இணைந்திருக்கிறார். மேம், இந்த மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை பத்தி, அதனுடைய சீர்வரிசைகள் பற்றியும் வரலாறு பற்றியும் பல்வேறு விஷயங்கள் குறித்து சொன்னீங்க. இந்த திருக்கல்யாணத்துக்கு பிறகாக இந்த மாட வீதிகளில் உலா வரக்கூடிய நிகழ்வு, இதை பத்தி வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வை பற்றியும் சொல்லுங்க மேம். அவசியமா இன்றைய தினம் இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் முடிச்ச பிற்பாடு தேர்ல தாய் அடுத்த நாள் ஊர்வலம் வருவா. தேரில் வருகிறாள் மீனாட்சி, நேரில் வருகிறாள், தேடி வரும் அன்பர் நேரில் வந்து தரிசனம் தர தேரில் வருகிறாள் மீனாட்சி, நேரில் வருகிறாள் அப்படின்னு மாசி வீதி 4 மீனாட்சி தேர்ல வரக்கூடியதான அந்த அற்புதமான திருக்காட்சி நடக்கும். முன்னதாக மீனாட்சி எப்படி வந்தாங்கிறதுக்கு முன்னாடி சொக்கநாத பெருமான் மதுரைக்கு எப்படி வந்தார் அப்படின்னு பார்த்தோம். இப்ப தற்சமயம் இங்க அதாவது மாங்கல்ய பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாங்கல்ய பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த திருமங்கல்ய சிவபெருமான் மீனாட்சிக்கு, அதாவது சோமசுந்தரேஸ்வர பெருமான் மீனாட்சிக்கு சூட்டக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் நிகழும். அதுக்கு முன்னாடி மீனாட்சி எப்படி வந்தா மதுரைக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். குலசேகர பாண்டியனுக்கு சொக்கநாத பெருமானுடைய அருளால ஒரு திருமகன் பிறந்தான். அவன் தான் மலையத்வஜன் அப்படிங்கிற பையன். மலையத்வஜன் எல்லா மொழியும் கத்துக்கொண்டு வல்லவனா இருக்கான். அந்த மலையத்வஜ பாண்டியனுக்கு நல்ல பொண்ணா கிடைக்கணுமேனு கவலைப்பட்டார். சோழ நாட்டு அரசன் சூரசேனனுடைய பெண் காஞ்சனமாலைய கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார்கள். ரொம்ப அற்புதமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் மலையத்வஜனும் காஞ்சனமாலை. எல்லாம் இருக்கு, ஆனா ஒரே ஒரு குறை அவருக்கு. என்ன குறை அப்படின்னா குழந்தை இல்லை அப்படின்னு அகத்திய மாமன் இருக்காரு. அகத்தியத்தை பத்தி என்ன பண்ணணும், என்ன விருதம் இருக்கணும் அவர் சொன்னார், நீங்க அஸ்வமேத யாகம் பண்ணுவோம் அப்படின்ட்டார். அஸ்வமேத யாகம்னா உலகத்துல ரொம்ப கடினமான ஒரு யாகம். அந்த அஸ்வமேத யாகத்துக்கு ஒரு தரம் இல்ல, 2 தரம் இல்ல, 20, 30, 40, 50, 60 பண்ணிக்கொண்டே போறார். குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக மலையத்வஜனும் காஞ்சனமாலை தம்பதிகளும் செய்த அஸ்வமேத யாகத்தினுடைய கணக்கு 99 போய் தொட்டது. 99 டைம்ஸ் பண்ணிட்டார். 99 போய் தொட்டணுமே சபாலி தேவேந்திரன் மங்கையர்கரசி வளவர்கோன் பாவை பரிவளை கை மர மாறி பங்கைய செல்வி பாண்டிமா தேவி பணி செய்யாரோ பரவ பங்கைய செல்வி பாண்டிமா தேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கல் உருவல் பூலநாயகனால் வேதமும் பொருள்களும். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் கோலாகலமாக மதுரையில் தொடங்கவிருக்கிறது. இது தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் குறித்து வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகளை பேசி வருகிறோம். தொடர்ந்து நம்முடைய தொலைபேசி வாயிலாக ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு சண்முக திருவரங்கையாதி இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தின் சிறப்புகளை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணம் இந்த நிகழ்வு நமக்கு ஆண்டுதோறும் சித்திரை பெருவிழாவிலே அமைந்திருக்கின்றது. உலகெல்லாம் இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ் அன்பர்கள் இந்த நாளிலே அவர்களும் அந்த திருமண கோலத்தை கண்டு தாங்களும் தம்பதிகளாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வழிபடுகின்ற திருநாளாக அமைந்திருக்கின்றது. நம்மளுடைய மதுரை என்றாலே அங்கே மீனாட்சிக்கு முதன்மை கொடுக்கப்படுகின்றது. ஏனென்றால் அந்த நாட்டினுடைய பேரரசியாக அவள் திகழ்ந்து உயிர்களை எல்லாம் காத்து அருளுகின்றாள் என்ற சிறப்பு. இன்னொன்று, நம்மளுடைய நாட்டிலே பெண்களுக்கும் ஆட்சிக்கான அதிகாரம் உண்டு என்பதை முதலில் சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானே சொக்கநாதரே செய்து காட்டிய இடம் மதுரை. மதுரையிலே அவளுக்கு அரியாசனத்தை அமைத்து தந்த சிறப்பு உடையது. அந்த பட்டாபிஷேக விழாக்கள் தான் நடந்து முடிந்த நிலையிலே இப்பொழுது திருக்கல்யாண உற்சவம் அந்த நம்மளுடைய
வரலாறுகள் சொல்லும் பொழுது அம்மை மீனவ பெண்ணாக தோன்றி அவள் வளர்ந்து வரும் பொழுது இறைவனும் ஒரு மீனவராக வந்து அவளை தடுத்து ஆட்கொண்டு திருமணம் செய்து கொள்ளுகின்றாள். அதுல ஒரு பெரிய ஒரு வியப்பான ஒரு விஷயம் என்ன என்றால், நம்மளுடைய குமரகுருபரர் சொல்லும் பொழுது மும்முலையாய் முத்தம் தருகவே, அம்பாளுக்கு குழந்தையாக இருக்கும் பொழுது 3 தனங்கள் உண்டு. யார் தனக்கு மணவாளன் என்பதை அவள் உணர்கின்றாளோ அந்த தருணத்திலே அந்த ஒரு தனம் மறைந்து இயல்பான ஒரு பெண் அமைப்பை அவள் கொண்டிருப்பாள் என்று நம்மளுடைய திருவிளையாடல் புராணம் முதல் கொண்டு வரலாறு சொல்லுகின்றது. அந்த தருணத்திலே அவள் பெருமானை பார்த்து தன் வயம் இழந்து அவள் திருமணம் செய்து கொள்ள விரும்பும் பொழுது அப்படி மறைந்த இந்த நாளிலே அவளை ஏற்று பெருமான் திருமணம் செய்து அங்கே மணவாளராக காட்சி தருகின்றார். அந்த தலத்திலே எப்பொழுதும் இறைவன் இறைவியோடு சேர்ந்து மணவாள காட்சி நல்குகின்றபடியால் தான் திருஞான சம்பந்தர் அந்த தலத்திற்கு செல்லும் பொழுது அங்கையர் கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே, இது ஆலவா என்ற ஊர் இதுதானா என்று கேட்கும் பொழுது அதற்குடைய அடைவை சொல்லும் பொழுது அங்கையற்கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவா இதுதானா என்று அடியார்களிடம் கேட்டு வழிபட்டு கொண்டே அந்த ஊருக்கு சென்றார் என்று நம்மளுடைய சேக்கிழார் காட்டுகின்றார். அப்படி அந்த தலத்திலே அங்கையற்கண்ணி உடனுரை ஆலவாய் அண்ணலாக நம்மளுடைய பெருமான் வீற்றிருந்து அருளுகின்ற இந்த நாள் மிக மங்களகரமான ஒரு திருநாள். இந்த திருக்கல்யாண வைபவமே மிகச் சிறந்தது. கோலாகலமாக அங்கே மகாவிஷ்ணு வந்து தன்னுடைய அந்த தங்கையை பெருமானுக்கு தாரை வார்த்து அந்த மங்களகரமாக திருமணத்தை நிகழ்த்துகின்ற சிறப்பு. இப்படி எல்லா தேவர்களும் அங்கே 33 தேவர்களும் அங்கே சூழ்ந்திருக்கின்ற காட்சி, வேத ஓசை முழங்க, அங்கே 4 வேள்விகள் செய்ய, முனிவர்கள் எல்லாம் சூழ்ந்திருக்க இந்த திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றதை காட்டுகின்றார்கள். அதோடு திருவிளையாடல் புராணத்தில் சொக்கநாதர் மீனாட்சி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அடையாளங்களை எல்லாம் மறைத்துக் கொண்டு இங்கே சாதாரண ஒரு மனித வடிவில் வந்தார் என்பதை அழகாக குறிப்பிடுகின்றார். தடை மறைத்து கதிர் மகுடம் தரித்து, தடையை மறைத்துக் கொண்டு மகுடத்தை தரித்துக் கொண்டு நிச்சயமாக ஐயா, நீங்க சொன்னது மாதிரி இவ்வளவு சிறப்பு மிக்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் தொடங்கி இருக்கிறது. சிறப்பு நேரலையை பார்க்கலாம். பாராவதம் யத்பூரணம் பிரதம் ஸ்வபாயரிபந்தவே. தொடர்ந்து தாரவாத்து கொடுத்த வைபவமானது நடைகிறது. ஓம் கர்தமே நப்ரஜாமதி சம்பவ கர்தம ஸ்ரீயம் வாசயமே குலே மாதரம் பத்மமாலினி ஆபஸ்ரஜந்துதிக்தானி திக்ஷிதவதமே கிருஹே விததேவே மாதரக்யஸ்யம் வாசயமே குலே. அப்படியே அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க. ஆர்த்ரம் புட்கரணீம் பட்டிம் சுவர்ணம் ஹேமமாலினி சோன்யாம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மகாவஹ ஆர்த்ராயக்கரணீம் யட்டிம் பிங்களாம் பத்மபாலினி சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மகாவஹ அவகஜாதவேதோ லக்ஷ்மீம் மணபகாமினி யஸ்யாம் ஹிரண்யம் பிரபூதங்கவோ தாஸ்யோ ஸ்வான் விந்தைலம் புருஷாணஹ